வெல்கம் டு விண்மீன் தேசம். என்ன கண்மணி, கண்ணமைக்காம முட்டையவே பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லைங்க, நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாம் ஆமாம், எனக்கும் அப்படித்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான தருணம் கண்மணி. சரி கண்மணி, நான் போய் ஏதாவது சாப்பிட தேடிட்டு வரேன். நீ கவனமாயிரு, எங்கேயும் போகாத. முட்டைகளை பத்திரமா பார்த்துக்க. சரிங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு கவனமாக வீட்டுக்கு வாங்க. என்ன குமரா, சாப்பாடு தேட போகிற போல நண்பர்கள் வர்ற வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? சரி சரி, நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். ஆமாம் ஆமாம், நீ இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கொஞ்ச நேரத்தில் தன்னோட நண்பர்கள் நண்பர்களோட சாப்பாடு தேடுறதுக்கு புறப்பட்டுச்சு. ரொம்ப தூரத்தில் போய் கொஞ்சம் உணவுகள் தேடிக்கிட்டு, அதோட ரொம்ப நாள் சேமித்து வைக்கக்கூடிய தானியங்களும் தேடிக்கிட்டு தன்னோட வீடுகளை நோக்கி எல்லா குருவிகளும் திரும்பி வந்துச்சு. வர்ற நேரம் குமரன் ரொம்ப களைப்போட தன்னோட வீட்டுக்குள்ள நுழையும் போது கண்மணி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து கண்மணியை பார்த்து என்னன்னு விசாரிச்சிச்சு. அப்போது கண்மணி, நம்ம முட்டைக்குள்ளே யாரோ திருட்டாங்க. நான் இவ்வளவு கவனமாக இருந்தேன். ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததால எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போய் வந்து பார்க்கும்போது நம்ம முட்டைகளை காணாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நம்ம குழந்தைங்க. ஐயோ கடவுளே. என்ன கண்மணி சொல்கிற? உன்னை கவனமாக பார்த்துக்கிற சொல்லிட்டு நான் போனேன். இப்போ பாரு, ரொம்ப தூரம் போய் உனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்காகவும் நான் சாப்பாடு தேடிட்டு வந்தேன். கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்லையே கண்மணி. என்ன செய்கிறது, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வெளியே போய் தன்னோட நண்பர்களை சந்திச்சு விஷயத்தை சொன்னிச்சு. அந்த நண்பர்களும் தன்னோட வீட்லேயும் முட்டைகள் திருடு போயிருக்கிறதா ரொம்ப ஆதங்கத்தோடு சொன்னிச்சு. அப்போது அந்த பக்கமாக காலையில் குமரன் சந்திச்சு அந்த குரங்கு வந்துச்சு. குரங்கு குமரனை பார்த்து, என்ன குமர, காலையில் என்ன கேலி பண்ண? இப்போ நீ உன்னோட நண்பர்களெல்லாம் கூட்டம் கூட்டி வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்க? குமரன் அந்த குரங்கை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் கவலையோடு சொன்னிச்சு. அப்போது அந்த குரங்கு குமரனை பார்த்து, குமரா, நான் இந்த பக்கமாக காலையில் போகும்போது உங்கள் கூட்டத்தில் உள்ள முத்துக்குருவி ஏதோ எடுத்துக்கிட்டு அந்த குகைக்கு பக்கம் போகிறத நான் கண்ணால் பார்த்தேன். கொஞ்சம் அவனை பிடிச்சி விசாரிச்சு பாருங்கள், எதுவும் தெரியும். குரங்கு சொன்னதை கேட்டு முத்துக்குருவியை விசாரிக்கிற முறையில் விசாரிக்கும் போது முத்துக்குருவி எல்லா விஷயங்களையும் ஒத்துக்கிருச்சு. அதோட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னிச்சு. இதை கேட்ட மற்ற குருவிகள்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு முத்துவை பார்த்து கோபத்தோடு கத்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுங்க. நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன் இந்த முட்டைகளை திருடுறேன்னு சொல்கிறேன். அதுக்குதான் உங்களோட முட்டைகள்லாம் கொண்டு வர சொன்னிச்சு. அதுக்கு காரணம் என்னோட குழந்தைகளையும் என்னோட முட்டைகளையும் அது உடச்சி தேவைப்பட்டுருச்சு. என்னோட மனைவியை கட்டி போட்டு வச்சு என்னைய பாடாப்படுத்துது. நான் முட்டைகள் கொண்டு கொடுக்காட்டி என்னோட குழந்தைகளை கொண்ட மாதிரியே என்னோட மனைவியையும் கொள்றதா என்னைய அச்சுறுத்துறது. அதால தான் செய்ய வழி இல்லாமல் உங்களை முட்டைகள்லாம் கொண்டு கொடுத்தேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு செய்யலை. எனக்கு என்னோட குழந்தைங்க தான் போயிட்டாங்க. மனைவியாவது உயிரோடு வேணும். அதுக்காகத்தான் நான் அப்படி செஞ்சேன். யாரும் மன்னிச்சிடுங்க. உங்களால் என்னை மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். இதுக்கு பரிகாரமாக நான் என்ன உதவி வேணாலும் செய்கிறேன், என்ன வேணாலும் செய்கிறேன். அப்போது மற்ற குருவிகள்லாம் ஒரு கணம் அமைதியாக இருந்துச்சு. இப்போ கூட்டத்தில் இருந்த சின்னான ஒரு குருவி ஒரு யோசனை சொன்னிச்சு. முத்து இந்த யோசனைக்கு சம்மதிச்சிச்சு. அதே போல் கழுகு இருக்கிற அந்த குகையை நோக்கி பறந்து போய் கழுகுக்கிட்ட விஷயத்தை சொன்னிச்சு. நிறைய முட்டைகள் கிடைக்க போகிற சந்தோஷத்தில் கழுகும் முத்துவோட பேச்சை நம்பி முத்துவோட வந்துச்சு. வந்து முத்து காட்டின அந்த பெரிய மரத்துக்கு பக்கம் போய், கழுகாரி, இந்த மரத்தில் தான் நிறைய முட்டைகள் இருக்குது. நான் என் கண்ணால் பார்த்தேன். நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் யாரும் வராங்களான்னு பார்த்துக்கொள்கிறேன். கழுகு ரொம்ப சந்தோஷத்தோட நிறைய முட்டைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த மரத்து பக்கம் போணுச்சு. அடுத்த கனவு அது சுற்றி இருந்த தேனீக்கள்லாம் கழுகை தாக்க ஆரம்பித்தது. கழுகு வேதனையால் துடிச்சு போனது. கடவுளே, எனக்கு முட்டையும் வேணாம், அந்த காடு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டை விட்டே பறந்து போணுச்சு. ஆனாலும் மற்ற குருவிகள்லாம் விடலை. அந்த கழுகை துரத்திக்கிட்டே போணுச்சு. நிறைய தேனீக்கள் கொட்டினதால கழுகு ரொம்ப தூரம் பறக்க முடியாமல் ஒரு பெரிய பக்கம் போகும்போது பயந்து அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்து
தண்ணியோட தனியாக அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு.